Over to AV. We were hovering and now we are approaching the moon surface. சாய்ராம் வரலாற்றில் பொன் எழுத்துக்களாக எழுதப்பட வேண்டிய நாள் என்று we have our own proud alumni. சாதாரண ஒரு குடும்பத்திலே பிறந்து அரசு பள்ளியிலே படித்து இன்றைக்கு இந்திய துணைக்கண்டமே பாராட்டுகின்ற அளவிற்கு ஒரு பெரிய சாதனையை படைத்திருக்கின்றார். தேவமுத்து சார் நம்ம கூட இல்லைனாலும் அவரோட மிஷினரி தான் இன்னைக்கு வந்து இந்த காலேஜ் இப்படி நிற்குது. அதில் நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு நினைக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் ஒரு மிஷினரி. நீங்கள் படித்த ஒரு காலேஜில் ஒரு ராஜ மரியாதையோட 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அப்படியே கரவொலி எழுப்ப நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். சாய் பிரகாஷ் வந்து இந்த மாதிரி ஏதோ பண்ண போகிறாரு ஏன்னா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாரு. பட் இந்த மாதிரி ஒரு இருக்குன்னு நான் பார்க்கவே இல்லை. இது ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் தான். சின்ன வயசில் இருக்கிறப்போ ஆக்சுவலாக நீங்கள் என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க? எதுவுமே எதுவுமே கிடையாது, ஜாலி பையன் தான். ஜஸ்ட்டு பட்டம் விடுறது, கோலி விளையாடுறது. இந்த காலத்தில் மட்டும் அரேஞ்ச் மேரேஜ். அன்பார்ச்சுனேட்லி மிஸ்ஸஸ் கவிதா கையில் ஒரு மைக்கை கொடுங்களேன். ஒரு சயின்டிஸ்டோடு வாழ்வது என்பது எப்படிப்பட்டது? சயின்டிஸ்ட்னு சொன்னால் அவங்க பேசவே மாட்டாங்க, உங்களோட இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை சார். இந்த நார்மல் பர்சன் ஜோக்கில் அடிப்பாரு. ஜோக்கில் அடிக்க மாட்டாரு, அடிக்கிற ஜோக்கு சிரிப்பாரு. Success is a byproduct of a healthy soul அப்படின்னு சொல்லுவாங்க. He is the right person. ஒரு மிகப்பெரிய கைதல் கொடுக்கலாம் டாக்டர் வீரமுத்துவேல், திட்ட இயக்குனர் சந்திராயன் 3. நிலாச்சோறு சாப்பிட்ட காலம் போய் இந்தியர்கள் நிலவுக்கு போய் சோறு சாப்பிடுற காலம் வெகு தொலைவில் இல்லை. அதை சாத்தியமாக்கிய டாக்டர் வீரமுத்துவேல், சாய்ராம் கல்வி குழுமத்தின் மாணவர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை, ஊக்கமும் ஆக்கமும் எப்போதும் தேவை என்கிற வைர வரிகளுக்கு சொந்தக்காரர் எங்களுடைய நிறுவனர் தலைவர் MCF லயன் லியோ முத்து அவருடைய நினைவை போற்றி எங்களுக்கு கைடிங் ஸ்டாராக இருக்கக்கூடியவர். அவர் நினைவை போற்றி இந்த நிகழ்வை தொடங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் எங்களுடைய தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் சாய் பிரகாஷ் லியோ முத்து அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த இலக்கு 2026 நிகழ்வினை கோவை மாநகரில் வரலாற்று சிறப்புமிக்க கொடிசியா வளாகத்தில் தொடங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நிகழ்வின் தொடக்கமாக வரவேற்புரை நல்கி நிகழ்வை தொடங்கி வைக்க சாய்ராம் கல்வி குழுமத்தின் சேர்க்கை ஒருங்கிணைப்பாளர் மிஸ்டர் சாம்பசிவன் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ப்ளீஸ் சார். வணக்கம். கோவை மக்களுக்கு வந்து இனிய காலை வணக்கம். நாங்கள் இது வந்து கோயம்புத்தூரில் 2வது முறையாக பண்ணுறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். போன முறை யாரெல்லாம் வந்தீங்க? கொஞ்சம் கை தூக்குங்க. போன முறை எத்தனை பேர் வந்தீங்க? ஸோ போன முறை எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ கோயம்புத்தூரில் வந்து ரொம்ப ஆதரவு இருந்ததுனால அதோடு இல்லாமல் எங்களுடைய தலைமை செயல் அதிகாரி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கோயம்புத்தூரில் புத்திசாலிகள் அதிகமாக இருக்காங்களா, போய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராமை ரொம்ப பெரிய அளவில் பண்ணுறோம். உங்களுக்கே தெரியும் இந்த கொடிசியா ஹாலினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை புக் பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய அமௌண்ட் செலவானது. பட் இருந்தாலும் மக்களுக்கு வந்து நம்ம நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த உந்துதல், ஊக்கம், அதனால தான் நாங்கள் இங்கே எல்லாரும் வந்து நிற்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வுக்காக வந்திருக்கக்கூடிய இந்த பெற்றோர்களையும் மாணவர்களையும் சாய்ராம் கல்வி குழுமம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அதுபோல் இந்த நிகழ்வு வந்து ப்ரோக்ராம்லாம் வந்தாச்சு, நீங்களாம் வந்துட்டீங்க. பட் நல்லவர்களை கொண்டு தான் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. தரமான சிந்தனையை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் எல்லாருமே தெரியும், கடந்த 8 ஆண்டுகளாக பிக் மை கரியர்ஸ்
மிஸ்டர் அசோக்குமார் அண்ட் பிரேம். ஸோ 2 பேருமே சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வழங்கிட்டு இருக்கிறாங்க. அது நாங்கள் அவங்களுக்கு பக்கபலமாக இருந்து செயல்பட்டு இருக்கிறோம். அப்படி இந்த நிகழ்வினுடைய ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய மிஸ்டர் அசோக்குமார் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். அதுபோல அவர் எல்லாமே என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத அவர் சொல்லிடுவார். பட் நம்ம சமுதாயம் சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு லெப்டினன்ட் அவரையும் அழைச்சிட்டு வந்திருக்கோம், ஈசன் சார். ஸோ அவர் இன்னும் சற்று நேரத்தில் இங்கே வந்துருவாங்க. ஸோ அவரையும் இந்த தருணத்தில் வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக எங்கள் கல்வி நிறுவனத்தினுடைய இந்த நிகழ்வு அழகாக நடக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணி எங்களை எல்லா இடத்துலையும் சாய்ராமுடைய வழிகாட்டுதல் LMES அகாடமியோட சேர்ந்து நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெருமையான விஷயம். இது தொடர்ந்து 7வது ஆண்டாக நடத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். லாஸ்ட் இயர் தான் சாம்பசிவம் சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் தான் கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணோம். ஏன் கோயம்புத்தூர் இவ்வளோ நாள் செலக்ட் பண்ணல, ஏன் பண்ணல அப்படின்னா இங்கே நிறைய படித்தவர்கள், நிறைய அறிவுமிக்கவர்கள், ரொம்ப மரியாதையானவர்கள். இந்த தமிழ்நாட்டை மேல் நோக்கி நிறுத்துவதற்கு முக்கியமான ஒரு நகரம் அப்படின்னா அது கோயம்புத்தூர். இங்கே தான் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. இங்கே தான் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. இங்கே தான் பொருளாதாரம் ரொம்ப மேலோங்கி இருக்கு. மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இங்கே தான் இருக்காங்க. எல்லாருக்கும் பிடித்தமான கொஞ்சம் தமிழ் இங்கே தான் இருக்கு. உங்களை மாதிரி மக்களை மரியாதையாக நடத்துகிற ஆட்கள் எந்த ஊர்லேயுமே இல்லை. இப்போ நாங்களும் நிறையா ஊர் போயிட்டோம். அந்த சொல்லுங்கண்ணா சொல்லுங்கய்யா அப்படின்னு அந்த உங்களுடைய அந்த கொஞ்சம் தமிழ் இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப அற்புதம். அது கேட்டுட்டே இருக்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் அது கேட்டுட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நகரத்தில் ஏன் நம்மளுடைய வழிகாட்டுதலை ஏன் அங்கே கொண்டு போய் செய்யக்கூடாது, ஏன் அதற்கான முயற்சி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது தோணுச்சு. சரி, அதை செஞ்சுதான் பார்க்கலாமே, ட்ரையல் ரன்னா செஞ்சு பார்ப்போம், வரவேற்பு இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனை விட ஜாஸ்தி, அதாவது 100% ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 105%, 110% ரெஸ்பான்ஸ் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும்போது அந்த ஊரை நம்ம விடவே கூடாது, அந்த மக்களை நம்ம விடவே கூடாது அப்படிங்கிறதுல எங்களுடைய தலைவர் திரு சாய் பிரகாஷ் லியோமுத்து அவர்கள் ரொம்ப முனைப்பா ரொம்ப ஆர்வத்தோட இருந்தார். அவருடைய ஆசைக்கிணங்கவும் உங்களுடைய வரவேற்புக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக இந்த வருடமும் நாங்கள் கோயம்புத்தூர் வந்திருக்கின்றோம். உங்களுக்கு அதற்காக மிகப்பெரிய நன்றியை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்வதோடு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சரி, எதுக்கு இந்த ப்ரோக்ராம், என்ன, ஏன் இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம வரணும், என்ன நெட்ல இல்லாத விஷயத்தை இங்க என்ன சொல்லிட போறாங்க? இப்போ நமக்கு நெட்டை ஓபன் பண்ணி ChatGPT ஓபன் பண்ணி கேட்டோம்னா கிடைக்காத விஷயம் ஏதாவது இருக்கா? எல்லா விஷயமும் நமக்கு கிடைக்கும், எல்லா செக்டார்ல இருந்து கிடைக்கும், எல்லா விதமான விஷயமும் கலந்து நமக்கு 24 மணி நேரமும் எப்ப கேட்டாலும் கிடைச்சிட்டே இருக்கும். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு என்ன அவசியம்? அப்படியெல்லாம் நெட்ல சொல்லாத விஷயத்தை என்ன சொல்லிட போறாங்க இவங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை கண்டிப்பா நாங்க பூர்த்தி பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா எனக்கு அடுத்து பேச வேண்டிய ஒரு மிஸ்டர் சுகலேஷன் சாரா இருக்கட்டும், நம்ம மிஸ்டர் அசோக் சாரா இருக்கட்டும், உங்களுக்கு கண்டென்ட்டை கொடுக்கறதுல நிறைய கண்டென்ட் வச்சிருக்காங்க, கண்டென்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்களால போதும், எங்களால் எழுத முடியல
என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிற அளவுக்கு கண்டென்ட் இருக்கு. உங்களுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாத்தையும் நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம், கன்சல்டேட் பண்ணிக்கலாம்.